வணக்கம். மீண்டுமாய் கூட ஆதியாகமம் புஸ்தகத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்ப்போம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த வாசித்த பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது தேவன் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் மனுஷனை மற்ற ஜந்துக்களை, அதாவது அந்த மிருகங்களை பறவைங்களை சிருஷ்டித்த மாதிரி சிருஷ்டிக்கலை. ஆனால் மனுஷனை விசேஷித்த விதமாக தேவன் சிருஷ்டித்தார். கடைசியாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் தேவன் மனுஷனுக்கு அவருடைய சாயலை தருகிறார். தேவ சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தார் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவ சாயலை பெற்றிருக்கிறோம். எது தேவனுடைய சாயல்? நாம் நம்ம கண்ணாடியில் பார்க்குறப்போ நமக்கு நல்ல அருமையான முகம் இருக்குது, நல்ல கண்கள் இருக்குது, நல்ல மூக்கு இருக்குது, நல்ல பலமான கைகள் இருக்குது. இதுதான் தேவனுடைய சாயல் என்று நாம் பார்க்கிறோமா? நிச்சயமாக வேதத்தில் பார்க்கும் பொழுது மனுஷன் எப்போ ஜீவாத்மாவானா, தேவன் அவருடைய ஆவியை, அவருடைய அந்த சுவாசத்தை மனுஷனுடைய நாசியில் ஊதின பொழுது அவருடைய ஆவியை மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டான். இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய இருதயத்தை நாம் நமக்குள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவ சாயல் உள்ளவர்களாக மாறுகிறோம். அதிலிருந்து நாம் செய்கிற காரியங்கள் அது தேவனுடைய கிரியைகளை நாம் செய்கிறோம். தேவன் செய்ய விரும்புகிற கிரியைகளை நாம் செய்கிறோம் என்று நாம் கூறுகிறோம். அது செய்வது பார்ப்பதற்கு நான் செய்வது போல் இருந்தாலும் ஆனால் அது தேவனுடைய கிரியை, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டு நான் செய்கிறவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களை, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தகப்பன் அவருடைய தூர தேசத்தில் இருக்கிற மகனை காண விரும்புகிறார். தூர தேசத்தில் இருக்கிற அவருடைய மகன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் व्यसனத்தில் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறப்போ இந்த தகப்பன் அங்கே போகணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இவருக்கு அங்கே போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் தகப்பன் என்ன செய்கிறாரு, அவருடைய சகோதரரை அழைச்சி, நீ எனக்கு பதிலாக என்னுடைய மகனை போய் பார்த்துட்டு வா, நீ அவனுக்கு இந்த காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு வரணும், நீ அவன் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துட்டு நீ வரணும். நான் உனக்காக அங்கே போகிறதுக்குரிய எல்லாம் செலவையும் பார்த்துக்கிறேன், போகிறதுக்குரிய ஃப்ளைட் டிக்கெட்டை நான் பார்த்துக்கிறேன், அங்கே போயிட்டு என்னென்ன செலவாகுது நான் பார்த்துக்கிறேன். அப்போது இந்த சகோதரர் அவருடைய காரியங்களை செய்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தாலும் அவரால் செய்ய முடியும்னாலும், ஆனால் இப்போ அவர் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தகப்பனுடைய இருதயத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஓ, இவர் அவருடைய மகனுக்காக ரொம்ப இப்போ துக்கப்படுறார், அவருடைய மகனுக்காக இவர் ரொம்ப இப்போ வருந்துகிறாரு, அப்போ அவருக்காக செய்ய விரும்புகிறார். அப்போ நான் அங்கே போயிட்டு அவனுக்காக சிறப்பான காரியங்களெல்லாம் செய்யறதுன்றது இவர், அதாவது இந்த மகனுடைய தகப்பன் என்ன விருப்பப்படுகிறாரோ அவருடைய இருதயத்தின்படி நான் போய் செய்ய போகிறேன். அந்த இருதயத்தை அவர் பெற்றுக்கொண்டு போய் செய்வதென்பது பார்ப்பதற்கு இந்த சகோதரர் செய்வதாக இருந்தாலும், ஆனால் அந்த தகப்பன் செய்ய விரும்புகிற காரியத்தை அவருடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டு இவர் செய்கிறார். பிரியமானவர்களே, அதே போலதான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நமக்கு அவருடைய சாயலை தந்திருக்கிறார். இங்க தேவன் சொல்றாரு 26வது வசனத்துல, நீங்க இந்த உலகத்தினுடைய சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆளக்கடவீர்கள். அப்போ தேவன் அவைகளை ஆள விரும்புகிறார். ஆனால் ஆளக்கூடிய அந்த இருதயத்தை, அந்த எல்லா சகல விஷயங்களையும் ஆளக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் மனுஷனுக்கு தருகிறார். அப்போ அந்த தேவனுடைய இருதயத்தின் மூலமாக மனுஷன் அனைத்தையும் ஆளக்கூடியவனாக மாறுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான துக்கங்கள், நாம் நம்மை பார்க்கும் பொழுது நாம கிறிஸ்தவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாகையும் நம்மளை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஏன்னா அந்த தேவனுடைய இருதயத்தை நாம் நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் அந்த பிரச்சனைகளை ஆள விரும்புகிறோம், அந்த பிரச்சனைகளை சமாளிக்க விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய இருதயத்தை நம்மளுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்வதை குறித்து பெரிய அளவில் நாம் யோசிப்பது கிடையாது. அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்தும் பெரிய அளவில் நாம் யோசிப்பது கிடையாது. தேவனுடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி செய்ய முடியும்? தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று பலருக்கு விருப்பம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம்னா என்ன,
10 கட்டளைகளை கடைபிடிப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நான் நல்ல சபைக்கு போகிறேன் அப்படின்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. நான் நிறைய மணிக்கணக்கில் ஜெபிக்கிறேன்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. நான் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்வது, அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைப்பது, அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா அந்த விஷயம் எனக்குள்ள வந்தது அப்படின்னா நான் செய்ய விரும்புகிற காரியம் அனைத்தும் தேவனுக்கு ஏதுவாக இருக்கும், தேவன் பிரியப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு எஜமானர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தாளந்துகளை தருகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ஓமையில நாம் பார்த்தோம்னா அந்த எஜமானர் ஒரு ஊழியக்காரனுக்கு 5 தாளந்து தருகிறார், ஒரு ஊழியக்காரனுக்கு 2 தாளந்து தருகிறார், ஒரு ஊழியக்காரனுக்கு 1 தாளந்து தருகிறார். இப்போ இந்த இடத்துல நாம் தாளந்துகள் என்று பார்க்கும் பொழுது தாளந்து ரொம்ப விலை உயர்ந்தது. அந்த 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் நேரடியாக அதை கொண்டு அவர் வியாபாரம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய எஜமானனுடைய இருதயத்திலிருந்து யோசித்து பார்க்கிறார். ஏன் நமக்கு எஜமானர் இந்த 5 தாளந்துகளை தர வேண்டும்? மற்றவர்களுக்கு 1 தாளந்து 2 தாளந்து என்று தரும் எஜமானர் எனக்கு ஏன் 5 தாளந்துகளை தர வேண்டும்? ஏனென்றால் அந்த எஜமானருக்கு இவர் தன்னுடைய இருதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார். ஆதலால் தான் அந்த 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் முழுக்க எஜமான் பட்சத்திலிருந்து யோசித்து அவர் செய்து வியாபாரம் செய்கிறார். அவர் அதை குறித்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அவர் அந்த 5 தாளந்துகளை இன்னும் 5 தாளந்துகளாக மாற்றுகிறார். அவருடைய இருதயத்தில் இப்பொழுது நிறைய நம்பிக்கை ஏற்படுகிறது, நிறைய சந்தோஷம் ஏற்படுது. ஏன்னா அவருக்கு எஜமானருடைய இருதயம் அவருக்குள்ள இருக்கு. அவர் யோசிக்கிறார், நான் இந்த மாதிரிலாம் தோல்வி அடைஞ்சிருக்கேன், இந்த மாதிரி காரியங்களை நான் என்னுடைய எஜமான இடத்துல பகிர்ந்து கொள்ளணும், நான் இந்த மாதிரி செய்திருக்கேன், இது எனக்கு கிருபையா இருந்தது, இதை நான் என்னுடைய எஜமான இடத்துல பகிர்ந்து கொள்ளணும். அப்போ அவருடைய எஜமானர் எப்பொழுது சீக்கிரம் வருவார் அந்த வருகையை நோக்கி இவர் காத்து கொண்டிருக்கிறார், ஒரு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். ஆனா அந்த 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவருடைய இருதயம் அப்படி இல்லை. 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் அவர் யோசிக்கிறார், என்னோட எஜமானர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, என்னோட எஜமானர் ரொம்ப கண்டிப்போடு இருக்கிறாரு, எனக்கு அவர் ஏன் 1 தாளந்து மாத்திரம் தர வேண்டும்? பிரியமானவர்களே, அந்த 1 தாளந்தினுடைய அளவு எவ்வளவு என்று நாம் கணக்கிட்டு பார்த்தோம்னா அது 42 கிலோ தங்கத்திற்கு ஈடாக இருக்கிறது. அது எவ்வளவு அப்பொழுது விலை அதிகம். ஆனால் இந்த 1 தாளந்தை பெற்றவர் அவர் அந்த பணத்தை மாத்திரம், அந்த பொருளை மாத்திரம் தான் எஜமானர் இடத்திலிருந்து பெற்றாரே தவிர அவர் அந்த எஜமானருடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் யோசிக்கிறார், எனக்கு வியாபாரம் செய்வதில் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது, இந்த 1 தாளந்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும், இது ரொம்ப எனக்கு ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு, திருப்பி வரும்போது என்னுடைய எஜமானர் இடத்துல ஏதாச்சும் தவறு செய்துட்டு நான் இந்த தாளந்து வச்சு ஏதாச்சும் நான் தவறு செய்து அவர் என்னை கேள்வி கேட்டார்னா என்ன செய்வது? அவருக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் இல்லைன்றதுனால அந்த 1 தாளந்தை என்னிடத்துல அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், இதை நான் எப்படியாச்சும் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு என்ன சிறப்பான வழியா இருக்கும்? சரி, நாம இதை மண்ணில் புதைச்சி வச்சிடலாம், அவர் திரும்பி வரப்போ பத்திரமா அவர்கிட்டயே கொடுத்துடலாம். பிரியமானவர்களே, அவர் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரா இல்லையான்றது இங்க முக்கியம் இல்லை. ஆனா அவர் எஜமானருடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க சுவாரஸ்யமாக வருகிற ஒருவர் தான் அந்த 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவர். ஏன்னா இப்போ அவர் அந்த 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் பட்சமாக யோசித்து பார்க்கும் பொழுது அவரும் கூட அந்த 2 தாளந்துகளையும் மண்ணில் புதைச்சிருக்க முடியும். ஆனா அவர் யோசிக்கிறார், அந்த 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் அவர் சென்று வியாபாரம் செய்கிறாரா? அப்போ அந்த வியாபாரத்தின் மூலமாக அவருக்கு அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதா? அப்போ நாமும் அவரிடத்திலிருந்து அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எந்த இருதயத்தோடு இதை செய்கிறார் என்பதை நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இருதயத்தோடு அவர் அதை செயல்படுத்தும் பொழுது, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 2 தாளந்துகளையும் கூட அவர் இன்னொரு 2 தாளந்துகளாக மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அவருக்கு. நான் 2 தாளந்தை வைத்திருக்கிறேன், ஆனா இன்னும் 2 தாளந்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்போ இந்த 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவருடைய அந்த இருதயத்தை நானும் தெரிந்து கொள்ளும் பொழுது, நானும் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது என்னாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடிகிறது. பிரியமானவர்களே, இதை என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கும் பொழுது பல நேரங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபையை தேவன் தருகிறார். நான் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவன் கிடையாது, எனக்கு அதுக்குரிய பெரிய தகுதியோ திராணியோ இல்லை. ஆனா சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பலர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க, பல வியாதியஸ்தர்கள் அதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க, பல்வேறு பிரச்சனையில் இருப்பவங்க கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதிலிருந்து அவங்க விடுதலை பெற்று சந்தோஷத்தை பெறுறாங்க. இப்போ எப்படி என்னால் இதை செய்ய முடியுது?
நான் சென்று அந்த வியாதியை குணப்படுத்தணும்னு நினைச்சேன்னா எனக்கு அந்த பலன் கிடையாது. நான் சென்று அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு அந்த பலன் இல்லை. ஆனா தேவனுக்கு அந்த பலன் இருக்கு. அந்த தேவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய இருதயத்தை சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களிடத்தில் அறிவிக்கும் பொழுது அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதை பார்க்கிறோம். இருள் அங்கிருந்து விலகுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு, தேவனோட வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆதாம் ஏவாள் அவர்களை சகலத்தையும் ஆளக்கூடியவர்களாக தேவன் ஏற்படுத்தினார். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் அவருடைய இருதயத்தை பெற்றுக்கொண்டு இதை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைத்தையும் ஆள்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது பல விஷயங்கள் மூலமாக ஆளப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல்வேறு நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதன் மூலமாக ஆட்கொள்ளப்படுறேன். நிறைய கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நான் அதன் மூலமாக ஆட்கொள்ளப்படுறேன். இன்றைக்கு இங்கே ஆதாம் ஏவாள் சகலத்தையும் ஆட்கொண்டார்கள்னு போட்டிருக்கு. இப்போ நம்மளால போயிட்டு அனைத்தையும் ஆட்கொள்ள முடியுமா? ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கு, நான் அதை பார்த்து கீழே வா அப்படின்னு சொல்ற நேரத்தில் அது வந்துட்டு நீ போ அப்படின்னு சொல்ற நேரத்தில் அது போகுமா? இல்லை ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியையோ ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன்னா அது என்னிடத்துல வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்குமா? இல்லை ஒரு குதிரையை நான் ரொம்ப தூரம் போகணும், நான் உன் மேலே ஏறிக்கணும், நீ என்னை கொண்டு போய் விடுன்னு சொன்னால் அது நான் சொல்கிற பேச்சு கேட்குமா? இன்றைக்கு நாம் ஆள்கிறவர்களாக இல்லாமல் ஆட்கொள்ளப்படுறவங்களா இருக்கும். ஏன்னா நாம் தேவனுடைய இருதயத்தை பல்வேறு நேரங்களில் தூக்கி எறிகிற மக்களாக இருக்கிறோம். நாம் சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுது ஆதாம் ஏவாள் தேவனுடைய இருதயத்தோடு இருந்தார்களோ அனைத்து விஷயங்களும் ஆதாம் ஏவாளுக்கு கீழ்ப்பட்டிருந்தது. தேவன் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு தந்திருந்தார். ஆனால் எப்பொழுது சாத்தானுடைய அந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை அந்த புசிக்கக்கூடாது என்று தேவன் விளக்கின அந்த கனியை அவர்கள் புசித்த பொழுது தேவனுடைய வார்த்தையை அவங்க தூக்கி வீசினாங்க. அப்போ அது வரைக்கும் பூமியினுடைய விஷயங்கள்லாம் அவங்க ஆட்கொள்ற விதமா இருந்தது. ஆனால் அந்த இருதயத்தை தூக்கி எறிஞ்ச பிறகு அனைத்தும் அவர்களுக்கு எதிராக மாறினதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்திற்கு கிருபை தர விரும்புகிறார். நாம் தேவனுடைய இருதயத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம் அந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவனை போல நாம் தேவனிடத்திலிருந்து பல விஷயங்களை பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்திலிருந்து ஜீவனை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நமக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நிறைய நல்ல விஷயங்களை நம்ம விலையேற பெற்ற விஷயங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அனைத்து விஷயங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய இருதயத்தை நம்ம தூக்கி எறிகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த விலையேற பெற்ற விஷயங்கள் அது ஒரு பக்கம் நமக்குள்ள இருந்தாலும் ஆனால் மண்ணில் புதைத்து விடுங்கிறோம். அப்போ மண்ணில் புதைத்து விடுறப்போ நாம் பார்க்குறப்ப நமக்கு நேராக அந்த விலையேற பெற்ற விஷயங்கள் தெரிய போகிறதில்ல. வெறும் மண், அந்த தூசி, வெறும் அந்த மண்ணுன்னு சொல்லணும்னா நம்ம மாம்சத்தை தான் சொல்ல முடியும். மாம்சத்தினுடைய காரியங்களை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தாலும் நாம நம்மளுடைய மாம்சத்தின் காரியங்கள் மூலமாக தான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். வெறும் மாம்சத்தினுடைய விஷயங்கள், இந்த உலகத்துக்குரிய அந்த இச்சையான காரியங்கள், எனக்கு விருப்பப்படுற விஷயங்கள் மாத்திரம்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன் என்றால் இன்றைக்கு அந்த தேவனுடைய இருதயத்தை நான் தூக்கி வீசி இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எப்படி அந்த நேரத்தில் ஆதாம் மற்றும் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய இருதயத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் ஆள்றவங்களா இருப்பாங்களா, அல்லது சாத்தானுடைய இருதயத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிவார்களா அப்படின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் தரப்பட்டதோ, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இயேசு நமக்காக வந்தார், இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நாம் ஆதாம் ஏவாள் மூலமாக நம்மளுடைய இருதயத்தில் வந்த பாவத்தை அவர் சுமந்து கொண்டு அவர் பாவத்தை முடித்தார், அவர் சாத்தானை ஜெயிச்சார். இன்னைக்கு அந்த இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுவனுடைய கிரியையை, அந்த இயேசுவனுடைய இருதயத்தை என்னோட இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்னா, அல்லது இன்னும் சூழ்நிலைகளை மாத்திரம்தான் நான் பார்க்கிற, நான் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி போராட்டங்கள் அதை நான் என்னோட இருதயத்தில் பெருசாக ஏற்றுக்கொள்ள போகிறேன்னா என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கு நான் இயேசுவனுடைய கிரியைகளை விசுவாசிக்கிறவனா இருந்தேன்னா, இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனா இருந்தேன்னா, இன்றைக்கு தேவன் என் மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார். நான் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது தேவன் என் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். ஆனால் நான் அந்த இருதயத்தை புறக்கணித்து நான் வெறும் சாத்தானுடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்கிறவனா இருந்தேன் அப்படின்னா நான் கடைசியாக அழிவை நோக்கி போகக்கூடிய மனிதனாக தான் ஆக முடியும்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அந்த தேவனுடைய இருதயத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாக இருப்போம் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் விலையேற பெற்ற விஷயங்களாக நாம் ஏந்தி கொண்டு அந்த வார்த்தைகள் மூலமாக வாழ கூடியவர்களாக இருப்போம் என்று நான் நம்புகிறேன். அதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கைகளிலும் மகிமைப்படுவார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த அளவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.